வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐமொபைல்ஸ் தரப்புலேருந்து Anytrans அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் பல விஷயங்கள் பண்ண முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர், மெயினாக ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க உங்களோட ஃபோனை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பேக்கப்பை நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS கொண்டு போகிறதுக்குள்ள போதும் ஆயிரும். அது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த ஐமொபைல்ஸ் தரப்புலேருந்து Anytrans அப்படிங்கிற சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் iOS to Android, Android to iOS, iOS to iOS இந்த மாதிரி எல்லா டிவைசஸ்க்குள்ளேயும் வாட்ஸ்அப் பேக்கப்பை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் ஒரு சில கூலான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த Anytrans அப்படிங்கிற சாஃப்ட்வேரில். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், மெயினாக ஐஃபோனை நீங்கள் சிங்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபுல் வெர்ஷன் வேணுன்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இதில் ஃபுல் வெர்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2,400 per year வரும். ஒரு டீசென்ட் அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லைஃப் டைம் பிளான் பார்த்தீங்கன்னா $3,500 கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் ஒரு மேக் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு விண்டோஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, நீங்கள் விண்டோஸுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் DMG ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து உங்களோட மேக்கில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுதான் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். நீங்கள் எந்த டிவைஸும் கனெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஐஃபோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க, ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட கம்ப்யூட்டர் கூட. ட்ரஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஹோம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐஃபோனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஐஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு இங்கே காட்டும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு பாத் வந்து சூஸ் பண்ணிக்கணும். எங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகணுமோ அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேக்கில் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட்ஸுக்குள்ளே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இப்போ மேக்கில் வந்துருச்சு. நீங்கள் ஜஸ்ட் அதை வியூ பண்ணலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். டவுன்லோட்ஸில் எனக்கு மை ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே எனக்கு அந்த ஃபோட்டோ வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் ஒன்று தான் இருக்குது. இதையும் நீங்கள் வேணும்னா உங்களோட மேக்குக்கு இல்லை அதர் டிவைஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோஸும் அதே மாதிரி தான். இப்போ என்னோட ஐஃபோனில் எந்த ஒரு வீடியோஸும் இல்லாதனால இந்த மாதிரி காட்டுது. அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு காட்டும், நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ். ஸோ மெசேஜஸும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்க முடியும். மெயினாக விண்டோஸ் யூஸராக இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா மேக்கில் பொதுவாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக உங்களோட ஐஃபோன் நீங்கள் பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கப் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கப் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே உங்களோட ஆப்ஸ் எல்லாம் அப் டு டேட்டாக இருக்கா, அண்ட் இதே வேணும்னா நீங்கள் வேற ஒரு டிவைஸுக்கு வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். மேக்கில் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேக்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் நோட்ஸ், கேலண்டர், கான்டாக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் iCloud சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் மேனேஜர்னு கொடுக்குறாங்க. இதில் ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் ஆப் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் உங்களோட கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு செட்டிங்ஸ் ஆப்பை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். அப்படிங்கிற போது எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக எனக்கு ஐஃபோனில் அப்டேட் ஆகிடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே ஐக்கான், அதாவது இந்த கிராஷ் ஆகி இருக்கக்கூடிய ஆப் எல்லாமே உங்களுக்கு கிரே கலரில் காட்டும். அதை வேணும்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். லைக் ஆப் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் பேக்கப் எடுத்து வேறு ஐஃபோனில் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு திருப்பி வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் காட்டுது பாருங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HEIC கன்வெர்ட்டர். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஐஃபோனில் HDR யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னா அது HEIC அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் வரும். அதை வந்து நீங்கள் JPEG கன்வெர்ட் பண்ணணும்னா இதில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். லைக் எந்த கம்ப்ரெஷனும் இல்லாமல் இந்த ஃபுல் ரெசல்யூஷனில் அப்படியே நீங்கள் JPEG கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பண்ணிட்டேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு JPEG அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்டோன் மேக்கர். இந்த ரிங்டோன் மேக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் ரிங்டோன் நீங்களே பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரிங்டோனை உங்களோட ஐஃபோனில் வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு மட்டும்தான் அந்த அலோ டியூன்ஸ் மாதிரி கிடையாது, நம்மளுக்கு ரிங்டோன் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோடர்.
ஆப் டவுன்லோடரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் சர்ச் பண்ணி அதை நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் நான் டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அது ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆகும். நான் எல்லாமே ஸ்கிப் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஐஃபோனில் வந்துருச்சு. அண்ட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங். ஸோ ஸ்க்ரீன் மிரரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட் மேக்ஓஎஸ்ல நம்மளுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் டிஃபால்ட்டாகவே இருக்குது. பட் நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நான் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க, எனக்கு Anytrans அப்படின்னு வருது. பட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேக் மினின்னு மாறிடுச்சு. ஏன்னா நான் நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால. நீங்கள் சப்போஸ் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மிரர் ஆகிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோட மேக் மினியில் தான் என்னோட ஐஃபோன் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் பாருங்க, எந்த ஒரு லேட்டன்சியும் இல்லை. நான் பண்ணுறேன் பாருங்க, அது அப்படியே நம்மளுக்கு மேக் மினியில் வருது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும், ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிடலாம். வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இப்போ வாட்ஸ்அப் ஒரு அக்கௌண்ட் இதுக்காகவே நான் கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் டாப்பில் நீங்கள் அந்த ஐகான் கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்குள்ளே போய் சேட் பேக்கப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ சேட் எல்லாமே ஃபஸ்ட் பேக்கப் பண்ணிக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அண்ட் இதுக்கப்புறமா உங்களோட ஐஃபோன், அதாவது ஆண்ட்ராய்ட் டு iOS ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஐஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அப் டு டேட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வாட்ஸ்அப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி உங்களோட பிசியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வாட்ஸ்அப் டு டிவைஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் நவுன்னு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் நவ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா எந்த டிவைஸ்லேருந்து எந்த டிவைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் யூஎஸ்பி டீபக்கிங் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் செட்டிங்ஸுக்குள்ளே போய் நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட சாம்சங் M21 வந்துருச்சு. அண்ட் இப்போ நான் திருப்பி ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் iOS டு ஆண்ட்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலும் இந்த சேம் ப்ராசஸ் தான். அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஐஃபோனில் ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து பேக்கப் பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, அதாவது வாட்ஸ்அப் என்ஹான்ஸ் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபோனில் Anytrans அப்படிங்கிற அப்ளிகேஷனே இன்ஸ்டால் ஆயிடும். அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ 2 வாட்ஸ்அப் உங்களோட டிவைஸில் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு ரீஸ்டோர் டேட்டா ஃப்ரம் வாட்ஸ்அப் பேக்கப்னு இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ரீஸ்டோர் டேட்டா வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது அந்த என்ஹான்ஸ் வெர்ஷனுக்குள்ள போய் நீங்க ரீஸ்டோர் டேட்டா வந்து கொடுக்கணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் வாட்ஸ்அப் டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு எடுக்கும். அதாவது உங்களோட வாட்ஸ்அப் பேக்கப்போட சைஸை பொறுத்து டைம் வந்து எடுக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஒரு ½ hour to 1 hour எடுத்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ ஓகே கைஸ், இப்போ ஆண்ட்ராய்ட் டு iOS அந்த வாட்ஸ்அப் பேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ iOS டு iOS, அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஐஃபோன் 12 mini இருக்குது. அந்த 12 miniல கிட்டத்தட்ட 16 GB பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப்போட பேக்கப் சைஸ் வந்து இருக்குது. இந்த 16 GB அப்படிங்கிறது நம்ம iCloudல வந்து அப்லோட் பண்ண முடியாது. இங்கே iCloud தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ iCloud வந்து 5 GB தான் கொடுப்பாங்க. அதனால் iCloud பேக்கப் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கும்போது அந்த 16 GB ஃபைலை எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேற ஒரு ஃபோனுக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மெயினாக எனக்கு 12 miniயில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆச்சு. அதனால ஃபுல்லாக பேக்கப் எடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிட்டு நான் திருப்பி இந்த வாட்ஸ்அப் பேக்கப் வந்து ஏற்ற போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 mini என்னோட மேக் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பேக்கப் எடுக்கிறது நார்மலாகவே நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். iTunesலேயே நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். பட் iTunesல நீங்கள் பேக்கப் எடுத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட மேக்கில் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸ்டர்னல் டிரைவில் வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு iTunesல முடியாது. நம்ம பேக்கப் கொடுத்தோம்னா லொக்கேஷன்லாம் கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கப் வந்து ஏற ஆரம்பிச்சிது இந்த மாதிரி. பட் இதுவே நம்மளோட சாஃப்ட்வேர் அதாவது Anytransல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. அதாவது கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப் பாத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் போய் நீங்கள் சேஞ்ச் பார்த்து கொடுத்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ஏறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்கப் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் நீங்களே பாருங்கள். பேக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது உங்கள் டிவைஸோட ஸ்பீடை பொறுத்து, இது டிவைஸோட ஸ்டோரேஜை பொறுத்து. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் iTunesல ஐஃபோனை பேக்கப் எடுத்தீங்கன்னா அது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆப்ஷனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேக்கில் வரும். அண்ட் இதுக்குள்ளே அப்ளிகேஷன் சப்போர்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே மொபைல் சிங்க் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் ஃபைல் இருக்கும்.
இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபைல். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட்ஸ்அப் பேக்கப்ஸ், அதாவது iOS to iOS வாட்ஸ்அப் பேக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பேக்கப் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த வாட்ஸ்அப் பேக்கப் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட எக்ஸ்டர்னல் டிரைவில் தான் எடுக்கிறேன். பேக்கப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஒரு பேக்கப் இருக்கு. இங்கே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆப்ஷனில் நீங்கள் டிரைவ் பேக்கப்பையும் வேணா டேரெக்டாக இதில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். போக நீங்கள் லோக்கல் பேக்கப், அதாவது நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா பேக்கப், அந்த பேக்கப் நீங்கள் வேணும்னா இதில் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ரீஸ்டோர் பண்ணனால இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் அதுவே நீங்கள் கூகுள் டிரைவ்லேருந்து ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான் உங்களுக்கு iOS to iOS வாட்ஸ்அப் பேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அண்ட் ஓகே கைஸ், இப்போ ஃபைனலி Anytrans அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாஃப்ட்வேர் உண்மையிலேயே ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் தான். மெயினாக நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் டு iOS ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். போக நீங்கள் வந்து ஐஃபோன் வச்சிருக்கீங்க, விண்டோஸில் நீங்கள் இதை ஏற்றுறீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ மேக்கில் தான் உங்களுக்கு எல்லாம் டெமோ பண்ணி காமிச்சேன். விண்டோஸில் நீங்கள் இதே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸில் அந்த டுட்டோரியல்ஸ்லாம் வந்து சரியாக புரியலை, டுட்டோரியல்ஸ் வந்து எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா iMobiles தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்காங்க டுட்டோரியல்ஸ் எல்லாமே. அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க. அந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டான டுட்டோரியல்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். அண்ட் ஓகே கேஸ், மினிமல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.